தோன்றிய அந்த நாள் முதல் இந்த நாள் வரை நம்பிக்கை என்ற அச்சாணியில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது வழிகாட்டிகள் நமது புராணங்களும் இதிகாசங்களும் தான். இவை பொழுதுபோக்கிற்காக எழுதப்பட்ட நாவல்கள் அல்ல. மனிதனுக்கு நம்பிக்கையையும் நல்லொழுக்கத்தையும் உண்டாக்க உருவானவை. புராணத்தில் குழந்தையாக கோகுலத்தில் வளர்ந்து கொண்டிருந்த கண்ணனை கொல்ல காளிங்கன் என்னும் அரக்கனை ஏவிவிட்டான் கம்சன். அந்த காளிங்கன் என்னும் அரக்கன் பாம்பு உருவில் யமுனை நதியில் காத்திருந்தான். அவனை அடையாளம் கண்டு கொண்ட கண்ணன் அவன் தலை மீது ஏறி நடனமாடியே கொன்றான். சாகும் நேரத்தில் மனித உருவெடுத்து மன்னிப்பு கேட்ட காளிங்கன் தான் நினைத்த நேரத்தில் எந்த உருவத்தையும் எடுக்கும் வரத்தை வேண்டினான். கருணைக்கடலாகிய கண்ணன் அவன் கேட்ட வரத்தை அருளினார். இப்படி எந்த உருவத்தையும் நினைத்த நேரத்தில் எடுக்கும் வரம் பெற்ற காளிங்கனின் வம்ச வழியில் வந்த ஒரு இச்சாதாரி பாம்பின் கதைதான் இது.
தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்து. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். நான் என்னப்பா பெருசா பண்ணிட்டேன்? ஆமா, கழுகு பாம்பத்தான் வரட்டும்னு கேள்விப்பட்டிருக்கேன். மனுஷனா நான் ஒன்ன வரட்டுதே ஏன்? அது என் விதி. என்ன சொல்ற? அதை நான் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன். ஆமா, நீ யாரு? ஏன் இந்த காட்டுல இருக்க? நீ இங்கே இருக்கிறவன? உங்களுக்கு காடா தெரியற இந்த இடம் எனக்கு சொர்க்கமா தெரியும். இந்த காடு உனக்கு சொர்க்கமா? ஆமா, ஒரு ஆணுக்கு சொர்க்கம் அவன் காதலி இருக்கிறம் தானே. என் காதலி இங்கதான் இருக்க. அவளை தேடித்தான் வந்தேன். ஆமா, நீங்க? நான் பாம்புகளை பத்தி ஆராய்ச்சி பண்றேன். ஆராய்ச்சியா? ஆமா, மனுஷ ரூபம் எடுக்கிற இச்சாதாரி பாம்புகளை பத்தி நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, அதை பத்தி விவரம் சேகரிக்கத்தான் இங்க வந்திருக்கேன். இச்சாதாரி பாம்புகளை பத்தி இதுவரையில் ஏதாவது விவரம் கிடைச்சதா? ஒரு பாம்பு 100 வருஷத்துக்கு மேல உயிரோட இருந்தா அது இஷ்டப்படுற மனுஷ ரூபத்தை எடுக்க முடியும்னு புஸ்தகத்துல படிச்சிருக்கேன். அவ்வளவுதான். உண்மைதான். ஆனா அந்த மாதிரி இச்சாதாரி பாம்புங்க லட்சத்துல 1-2 தான் இருக்கும். 100 வருஷம் தவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாம்புக்கு அந்த சக்தி கிடைக்கும். அதைத்தான் இச்சாதாரி பாம்புன்னு சொல்லுவாங்க. சாதாரண பாம்புகளை பாக்குறதே கஷ்டம். இப்படிப்பட்ட அதிசய பாம்பை நாம எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க? என் உயிரை காப்பாத்தினவர் நீங்க. உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்ல போறேன். நாளைக்கு அமாவாசை. அந்த இச்சாதாரி பாம்பு தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கிற நாள். காதலனும் காதலியுமா இருந்த அவங்க கணவனும் மனைவியுமா ஆக போறாங்க. உண்மையாவா? ஆமா. நாளை ராத்திரி ஆண் நாகம் பெண் நாகத்தை தேடிக்கிட்டு வரும். பெண் நாகம் தன்னை மறந்து ஆனந்தமா ஆடும். அந்த ஆட்டத்தோட முடிவுல தான் 2 பேரா இருந்த அவங்க ஒருத்தராக போறாங்க. அப்படியா? அந்த பாம்பை உங்களால காட்ட முடியுமா? என்னால உங்களுக்கு அதை காட்ட முடியாது. ஏன்னா அந்த இச்சாதாரி பாம்பே நான் தான். ஆமா.
வாங்க என்ன இவ்வளவு லேட்டு வாங்க பாத்து உங்களுக்கு சக்கரை வியாதின்னு சொல்ல போய் உட்காருங்க ஹலோ ஹவையூ வாங்க சார் பிரசன்டேஷன் வாங்க 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 சலாம் பாரு நான் உங்க நாமத்தை சொல்ல என் நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன் கல்யாணம் ஆயிடுச்சா அடுத்த வாரம் என்ன அதுக்குள்ள ஜோடியை கூட்டியாண்டீங்க இதெல்லாம் பாம்பே பாம்பே இல்ல போங்க பாம்பேல இப்படியா வாங்க வெல்கம் வெல்கம் என்ன லேட்டு என்னது எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரா வரீங்க டோட்டிசி பாத் எப்ப இன்னும் பகவான் அனுகிரகம் பண்ணலையா புருஷனுக்குனா புள்ளிக்கு பகவானா வந்த உடனே விவகாரம் நீ போப்பா நீ அட போப்பாண்ணா வாங்க சார் எப்படி சௌக்கியமா இருக்கீங்களா ஹலோ அழகிகளின் தலைவா இப்படி காதல் மன்னனாவே இருந்தா எப்படி எப்ப கல்யாணம் பண்ணி போறீங்க இப்பதான் நல்ல நேரமே வந்திருக்கு எல்லாரும் பார்த்து அசத்து போற அளவுக்கு உபரி பெண்ணா பிடிக்கிறேன் வெரி குட் வெரி குட் கேரியான் என்ன திருப்பி அது மட்டும் போல ஹலோ வாவுச்சா எங்க உன்னுடைய அவரு இப்ப அவர் ரொம்ப பிஸி வர்ற வழியில போடுற வணக்கத்தை எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாமா அதோ வர அண்ணே வரணும் அண்ணே வரணும் உங்களை பத்தான் பேச்சு 100 ஆயுசு உங்களுக்கு எங்க வராம போயிட போறீங்களோன்னு நினைச்சேன் அது எப்படி வராம போறா உங்க அண்ணன் விட்டால் விடுவான் ஜூலி விட மாட்டாளே இப்படி இந்த வருஷமாவது அண்ணி கழுத்துல 3 முடிச்சு போட்டு பாருங்க அனுப்புறதா என்ன இருக்கா அவளே கேடு இது ஃபைனல் இந்த வருஷத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நிச்சயமா உங்க 2 பேருக்கு விரும்புங்க ஹாய் ஜெய் ஹலோ ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஜூலி ஜூலி என்னடா அது பெத்த அப்பனையும் காணும் பிறந்த குழந்தையும் காணும் மம்மி இன்னைக்கு எனக்கு பர்த்டே என்ன blessing பண்ணுங்க உங்க அம்மாவோட பிளெஸிங்ஸ் உனக்கு எப்பவும் உண்டு அவ இந்த உலகத்துல தான் இல்ல ஆனா நம்ம நெஞ்சுக்குள்ள நிரந்தரமா இருக்கு வா அங்கிள் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா வா சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஜூலி ஹலோ ஹாப்பி பர்த்டே என்னடா எல்லாரும் வர சொல்லிட்டு நீங்க போயிட்டேன் ஜூலியோட மதர் கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்க போயிருந்தேன் நேரமா கமா 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 ஏய் கொஞ்சம் இருக்க நாமெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு எங்க கமலை காணோம் அதானே கமல் ஹலோ ஹலோ லதா ஹலோ உஷா how are you fine ஹலோ இங்க உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட காணோம் அவர் ஃபாரஸ்ட்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கான் லெட்டர் இருக்காரு நாம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சோம் ஏய் கமான் 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 கம் ஆன் ஜூலி Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Julie. ஏன்டா சிரிக்கிறீங்க? நீ அடிச்ச ஜோக்க நினைச்சா செத்தவனுக்கு கூட சிரிப்பு வரும்டா. எதை ஜோக்குங்கிற நீ? பாம்பு நினைச்சா மனுஷன் உருவெடுக்கும், அது மறுபடியும் நினைச்சா பாம்பா உருவெடுக்கும் சொன்னியே, அதான். அது ஜோக்கா? பின்ன ப்ளீஸ் பிலீவ் மீ. நல்ல கதை விடுறான்டா. கமல் இதை எங்களால நம்ப முடியல ஏன்னா நம்ப முடியா இல்ல ஏய் நான் சொல்றது உண்மைடா, என் கண்ணால பார்த்தேன்டா. ஒருவேளை கனவுல பார்த்தாலும் பார்த்திருப்பான்டா. போங்கடா, சிரிச்சா சிரிங்கடா. உலகம் உருண்டைன்னு கலியிலியோ சொன்னா அன்னைக்கு அவனை பார்த்து இப்படிதான் சிரிச்சாங்க. ஆண் பெண்ணா மாறிட்டான்னு பேப்பர்ல எழுதுவானுங்க, அதை நம்புவீங்களா நீங்க? ப்ளீஸ் அவனை கொஞ்சம் நம்புங்கடா இல்லன்னா வயிறு வெடிச்சு செத்துற போறான் சரி நம்புறோம் நம்புறோம் சும்மா இருங்கடா. ஏய், ஒப்பந்தப்படி இவனோட வியாபாரத்துல தான் பார்ட்னர். இவனுக்கு பிடிச்சிருக்க பைத்தியத்துல இல்ல. சத்தியமா இல்ல ஏய் ஜெய் சொல்லுப்பா, இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. டேய் போடா பிள்ளையார பார்த்தா புத்தி போட்டுக்கிறவனுங்க இவனுங்க. இவனுங்களே இதை நம்பல என்ன போய் நம்ப சொல்றீங்க? எனக்கு தான் கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாது. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா உன் கண்ணை நம்பாம இருக்க முடியாது. நான் இன்னைக்கே ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா, ஒரே பூவில் ஒன்றே தென்றல் வாராய் கண்ணா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா, ஒரே ஜீவன்
ஷூட் பண்ணலைன்னா அந்த பொண்ணு அதை கடிச்சிருக்கும். அது இடியட். நீ சுட்டது பாம்பு இல்ல, அந்த பொண்ணோட காதல. அவனை நானே மனுஷ உருவத்துல பார்த்தேன். அப்படியா? ஆசையோட வாழ இருந்தவங்களை இப்படி அநியாயமா அழிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? அடிப்பட்ட அந்த பாம்பை தேடணும். எதுக்கு? அடிப்பட்ட ஆண் பாம்போட கண்ணில் நம்ம எல்லாரோட உருவமும் பதிஞ்சிடும். அந்த பெண் பாம்பு பார்த்துச்சுன்னா நம்மள பழி வாங்காம விடாது. அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு சுட்டு பொசிக்கணும். கமான் கமான் கமான். எல்லாரும் அந்த பாம்பை தேடுங்க. எல்லாரும் தேடுங்க. இரவுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோமோ அதே இரவு நமக்கு கடைசி அப்படி எல்லாம் பேசாதீங்க ராஜா. என்கிட்ட இருந்து உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ராணி. நிச்சயமாயிடுச்சு. ராஜா, உன்னை ஆசையோட கட்டி பிடிக்க வந்தப்பெல்லாம் அவசரக்காரன்னு சொல்லுவீங்க. இப்ப உன்னை கைவிட்டு போறதுலேயும் அவசரக்காரனாயிட்டேன். ராஜா. ராணி, விருந்துக்குன்னு கூட்டிட்டு வந்து விஷம் வச்ச மாதிரி கல்யாணம் தண்ணிக்கு உன்னை விதவையாக்கி விட்டுட்டு போயிட்டீங்களா ராஜா? ராஜா, வாழ தொடங்கின அன்னைக்கு வாசனம் மூடின அந்த பாவியார், யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாத உங்க உயிரை கொடுத்த அந்த பாவி அடையாளம் காட்டுங்க ராஜா, அடையாளம் காட்டுங்க. விடமாட்டேன். என் குங்குமத்தை அழிச்சவங்கள, நம்ம சந்தோஷத்தை கெடுத்தவங்களை நிம்மதியா வாழ நான் விட மாட்டேன். செத்த பாம்பு கிடைக்கல. இனிமே என்ன நடக்குமோ எனக்கே பயமா இருக்கு. ஏய் கமல், பாம்பு பழி வாங்கும்னு சொன்ன, தேடி பார்த்தோம் கிடைக்கல. இப்ப ஏன்டா பயப்படுற? நீ சொல்ற மாதிரி பாம்பு பழி வாங்குறது உண்மையா இருந்தா ஊர்ல ஒரு பாம்பாட்டி கூட உயிரோடு இருக்க மாட்டான். இப்ப விளையாட்டா தான் இருக்கும். பட்டாதான் தெரியும் உனக்கு. பெருசா கண்டுபிடிச்சிட்டான். செத்து போன ஆண் நாகத்துடைய கண்ணுல சுட்டவனுடைய உருவம் தெரியுமா? அதை பார்த்துட்டு பெண்ணாகும் தனியுமே கண்டுபிடிச்சு கொத்தி கொல்லுமா. சரியான பைத்தியக்காரன்டாவ. நீங்க நம்பல என்ன போங்கடா. பால் ஊத்தி வளர்த்தவனே பாம்பு கொத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு பாவம் பண்ணிருக்கோம். பழி வாங்காம விட போடா இடியட். அப்படியே பழி வாங்கினாலும் அது என்ன தானடா பழி வாங்கும்? என்னை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய ரிவால்வர்ல மொத்தம் 6 குண்டு இருந்தது. 1 ஆண்நாகத்துக்கு போயிடுச்சு. மீதி 5 குண்டு இருக்கு. கரெக்ட். 5 தலை பாம்பே வந்தாலும் ஒவ்வொரு தலையா சூட் பண்ணலாம். நீ உட்கார்றா. கமல், ஆரம்பம் மனுஷங்கிட்ட, முடிவு ஆண்டவங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்போட சாவுக்கு தலையும் காரணம் இல்லடா. கமல், நடந்ததை நினைச்சு நீங்க ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? இல்ல லதா, தப்பு என் மேலதான். நான் உருவம் மாறுற உண்மையை யாருகிட்டயும் சொல்ல வேண்டாம் என்கிட்ட சத்தியம் வாங்கிருந்தேன். நான் கண்டுபிடிச்ச பெருமை எல்லாருக்கும் காட்டணுங்கிற ஆசையில அந்த பொண்ணோட கண்ணீருக்கு நான் காரணமாயிட்டேன். இப்ப அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? அது அவருடைய ஃபேட்ன்னு தான் சொல்லணும். சலீம் கல்யாணத்துக்கு நேரமாச்சு. சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு புறப்படுங்க.
أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وعلى آله أجمعين برحمتك يا أرحم الراحمين آمين وفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين آمين قبول کیا یہ لکھا قبول کیا کما لفتبینا فاتحہ بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین الرحمن الرحیم مالک یوم الدین ایاک نعبد و ایاک نستعین இந்த சிரிப்பும் சந்தோஷமும் என்னைக்கும் நான் கிட்ட பாருங்க சந்தோஷத்துக்கு தடைன்னு சந்ததி நிறுத்திடாதே ஆமாமா அப்புறம் லட்சுமிக்கு பொண்ணு பிறந்தா மாப்பிள்ளைக்கு எங்க போவா தம்பி கொஞ்சம் வர்றீங்களா நான் வந்துடுறேன். திருவாவுக்கு நேரமாச்சு கூப்பிட்டா பேச்சு ஏங்க அந்த நண்பருக்காக தெரிய வேண்டாமா சும்மா அர்த்தி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி போய் கூப்பிடுறது எங்க அண்ணனுக்கு சம்பந்தம் சலீம் தாரத்தை வச்சுட்டு இருக்காங்க மறுபடியும் சலீம் வந்து பரிதா வச்சுட்டு போமா சரி அனுப்புறேன் வாங்கப்பா போலாம் பிரியாணி சாப்பிடுங்க எல்லாம் ரெடியா இருக்கு வாங்க போலாம் என்ன அவங்களுக்கு ஏதோ சடங்கெல்லாம் இருக்கான் நீங்க ரெண்டு சனியை உட்கார வச்சு அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க எதையும் உங்களுக்கு ஃபீல் பண்றாங்க சின்ன பெண்ணாத்துல சலீம் அப்பவே ஃபரிதாவை தூக்கிட்டு முதல் இரவுக்கு போயிட்டான். என்னது ஃபரிதா தூக்கிட்டு போயிட்டாரா வளராதீங்க ஃபரிதா எங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா அப்ப சலீம் யார பேசிட்டு இருக்க? ஆமாங்க சலீம் தூக்கிட்டு போறது ஃபரிதா இல்ல அந்த பெண்ணா வாட் டாக்டர்ஸ் என்ன உளற பிலீவ் மீ ஃபரிதா இங்க இருக்கா ஏய் பாம்பு இப்படி பொண்ணா மாற முடியும் ஐயோ அது இச்சாதாரி நாம எந்த நேரத்துலயும் எந்த ரூபத்தையும் எடுக்கும் யூ ஹேவ் டு சே திஸ் ப்ளீஸ் கம் நானே எங்க பந்த பாசத்தை பிரிச்சவங்களை பழிவாங்க நான் எந்த ரூபத்திலையும் வருவேன் ஏன் பயப்படுற என் துப்பாக்கியில 6 குண்டு இருக்கு அதுல 1 ஆணாகத்துக்கு போயிடுச்சு பாக்கி 5 இருக்குன்னு சொன்னியே ஒன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது நான் உன்னை விட சக்தி வாய்ந்தவன் என்ன கொண்டுடாத குடி குலவி குதூகலமா வாழ இருந்த எங்களை அநியாயமா பிரிச்ச உனக்கும் உன் கூட்டத்துக்கும் அனுதாபமே காட்ட மாட்டேன் என்ன விட்டுடு தயவு பண்ணி என்ன விட்டுடு நான் என்ன பண்ணுவேன் ஆரம்பம் மனுஷங்கிட்ட முடிவு ஆண்டவன்
நான் சொன்னப்ப சிரிச்சீங்க. எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்ன என்ன இழிச்சவாயான்னு கேள்வி பண்ணீங்க. இன்னைக்கு உயிருக்கு உயிரா பழகின நம்மளோட சகோதரன் ஒருத்தன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். இனிமேலாவது எச்சரிக்கையா இருக்கு. ஏய் கமல், ஆண் பாம்பை கொண்டதுனால பெண் பாம்பு சலீமை பழி வாங்கிச்சு. நாம என்ன செய்யறது? இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம சுடலைனாலும் அந்த பாவத்துல நமக்கு பங்கு இருக்கு.